கூட்டு, பொரியல், அவியல், முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பாடுன்னு பேர் வச்ச மாதிரி இந்த சமயங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்தவன் இவங்க திருப்பி திருப்பி பேசணுன்னு எவன் ஆங்கில இந்தியன்லையோ இவன் பார்சிலையோ அவன் கிறிஸ்தவன்லையோ அவன் இஸ்லாமியன்லையோ அவன்லாம் இந்துன்னு ஒரு சட்ட வரவையை உருவாக்கிட்டு போயிட்டான். அதை கட்டியா அவன் முடிச்சுட்டான். இவன் அழுத்தத்தில் அவன் என்னன்னா வெள்ளையா இருந்த உடனே இவங்கெல்லாம் நம்ம ஆரிய வம்சாவளி, நம்ம வம்சாவளி இவங்கெல்லாம் நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான், இவனுடைய மொழி தான் சிறந்ததுன்னு, இவனுடைய இலக்கியம் தான் சிறந்ததுன்னு மேக்சிமுலர்ல இருந்து எல்லாம் இவங்கெல்லாம் இந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இது சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் கொண்டு போனான். எல்லிஸ் வந்த பிறகுதான் அது மாறுது. ஜி போப்பு, எல்லிஸ், வீரமாமுனிவர், ஜோசப் பிஸ்கெல்லாம் வந்த பிறகுதான் அது மாறுது. எல்லிஸ் தான் அதுல பெரும்பங்காற்றினார். அதுக்கு மூத்த ஒரு மொழியும் பெரிய தொன்மை இலக்கியம் கொண்ட ஒரு மொழி இருக்குடா, ஒரு இனம் இருக்குடான்னு அவர் தான் எடுத்துட்டு போனார். அவர் தான் திருக்குறளை அச்சில ஏத்தினார். நம்ம பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்து ஓலைச்சுவடியிலிருந்து. அது தனி வரலாறு. அது அப்ப இவங்க அதனால